ஒரு கேபிள் ட்ரேயில் உங்களுக்கு ரூட்டிங் ப்ரிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா பெண்டு, ஹரிசாண்டல் பெண்டு, ஓகேவா, இன்சைட் பெண்டு, அவுட் சைட் பெண்டில் 3. ஹரிசாண்டல்னால் ட்ரே இப்படி வந்து இப்படி திரும்பினா ஹரிசாண்டல், ஓகேவா. வெர்டிக்கல் பெண்டு இப்படி வந்து இப்படி ட்ராப் ஆகும். இப்படி வந்துட்டு இருக்கிறது கீழே பக்கம் வந்தாலும் எனக்கு என்ன வரணும், வெர்டிக்கல் கிரியேட் ஆகும். கரெக்டாக, அது வெர்டிக்கல் பெண்டு. வெர்டிக்கலில் டுவர்ட்ஸ் அவுட் சைடு, இது டவுனு அப்பு, அது இன்சைடு அவுட் சைடு. ஹரிசாண்டல் 3 வித்தியாசம் தெரியுதாமா? ட்ரே எப்படி போகுது, ஹரிசாண்டலி ரைட்டு லெஃப்ட்டு திரும்பினா ஹரிசாண்டல், அப் அண்ட் டவுன் போகிறது இன்சைடு அவுட் சைடு. சரியா? இப்போ நான் போட்டுத்தரேன். இப்போது தென் டி கிராஸ் டிரான்சிஷன். டீங்கிறது போட்டு பாரு, ஒரு பிரான்ச்சு போகிறது. கிராஸுங்கிறது ஒரு மெயினில் 2 பிரான்ச்சாக போகிறது. டிரான்சிஷன் அப்படிங்கிறது ரெடியூஷன், ஒரு சைஸ்லேருந்து இன்னொரு சைஸு ரெடியூஷன். யூனியன் அப்படிங்கிறது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இதை நான் கட் பண்ணுறேன். ஒரு ட்ரே ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு ட்ரே, ஒரு ட்ரே ஃபுல் ட்ரே அதை கட் பண்ணால் இந்த 2 ட்ரே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன துண்டு பீஸ் தான் என்னது, 2ஐயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பீஸ் என்னது யூனியன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ட்ரேயை வந்து ஸ்லைஸ் இப்படி கொடுத்தான்னு வச்சுக்கேன். இப்போது இது ஒரு ட்ரே, இது ஒரு ட்ரே. ஒரு ட்ரேயை 2ஆக ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இடையில இருக்குது பார்த்தீங்களா, இது என்னதுமா எம் சேனல் யூனியன் ஆகிட்டா. 2 ட்ரே நான் இப்போ கனெக்ட் பண்ணணும். இடையில ஒரு சப்போர்ட் கொடுத்தா இருந்துச்சு, 2 கடையில் ஒரு துண்டு பீஸ் வருது அப்படின்னா இப்போ நமக்கு ஆக்சுவலாக யூனியன் வராது. யூனியன் நமக்கு தேவைப்படாது, ஓகேவா. பட் யூனியன் ஒன்று நிச்சயம், நீங்கள் ஒரு ஃபுல் ட்ரேயை 2ஆக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா இடையில அந்த இன்பிட்வீன் கேப்புக்கு இடையில இருக்கிறதும் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ட்ரேயாக கிரியேட் ஆகும். அதை யூனியன் சொல்கிறாங்க. சரியா? எதுக்காக நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணணும்? இப்போது நான் ஒரு ட்ரே போட்டுட்டேன். ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட சைஸ் என்னமா 450 இல்லையா? எனக்கு ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே எனக்கு 600ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணேன். இதோட சைஸ் என்ன 600. ஓகே, அந்த யூனியன் என்னவா மாறிடும், ரெடியூசராக மாறிடும். ஓகேவா? சரியா? இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்மளுக்கு கிராஸ் கிரியேட் ஆகுது. சரியா? இப்போ எனக்கு எலக்ட்ரிக்கல் ரூம் இருக்குது அப்படின்னா சிடி, இதான் எலக்ட்ரிக்கல் ரூம்னா எலக்ட்ரிக்கல் ரூமுக்குள்ளே ட்ரே போகுது. இங்கேருந்து இப்படி வந்து இங்கே எடுத்து இங்கே திரும்பி கண்டினியூஷன் இருந்தால் கண்டினியூஷன். சரியா? இதே இது ட்ரே ரன்னிங் ஹைட் எப்படி பை, அதான் அவங்களே கொடுத்துருவாங்கண்ணா. ஆமாம். இப்போ நம்ம மற்ற சர்வீசஸோட நீங்கள் கேபிள் ட்ரேயை கோஆர்டினேட் பண்ணுறீங்கன்னா மற்ற சர்வீசஸ் என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவலில் எந்த லெவலில் நம்ம ட்ரே ரன் பண்ணலாம் மற்ற சர்வீசஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம சர்வீசஸுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு லெவலை டிஃபைன் பண்ணிட்டு மாடலில் வரணும். இல்லை உங்களுக்கு ஷாப் ட்ராயிங் கொடுத்துருக்காங்கன்னா அதிலே என்ன பண்ணியிருப்பாங்க, கேபிள் ட்ரேயில் பாட்டம் ஆஃப் ட்ரே பிஓடி அப்படின்னு போட்டு ட்ரே லெவல் கொடுத்தோமோ அந்த லெவலில் நீங்கள் பண்ணிக்கலாம், இதை ரன் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம அதுக்கு நம்ம வைக்கிறதுக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம், மாடலோட கோஆர்டினேட் பண்ணும்போது நம்ம சர்வீசஸ் லெவலை என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சர்வீசஸ். ஓகே. சரி, இப்போ இதில் இருந்து இப்போ நான் இறங்கின இங்கே செக்ஷன், இப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, ட்ரே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிதானே. இதுதான் வந்து போய்கிட்டு இருக்கு ட்ரெயின் அப்படிதானே. இப்போ எனக்கு இது வெர்டிக்கலாக டவுன் ஆகணும் அப்படிதானே. ஒரு எட்ஜில் இருந்து எனக்கு என்ன செய்யணும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து அதே சிடி ட்ரே ரன் ஆகுது. இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு என்ன வரணும், வெர்டிக்கல் டவுனு கீழே இறங்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது என்னம்மா ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பாயிண்ட் எங்கேம்மா 1200
பண்ணி கொடுக்குறோம். சரியா? 1200 ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம், இது செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு செக்ஷன் பாக்ஸ் அது உங்கள் கிரியேட் ஆகணும்னா கூட 3Dலே உங்களால் என்ன பண்ண முடியும், வரைய முடியும். நெக்ஸ்ட் இதாக இருக்கு இல்லையா, நான் ஒரு சிட்டி எங்கேருந்து வரணும் 1000 இல்லைன்னா சிட்டி பாயிண்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். மிட் எலிவேஷன் 12 போட்டோம் 1200 ஓகே. ஓகேவா? இந்த இடத்துல டவுன் வந்துட்டான். இதே நீங்கள் அந்த 3Dயில் பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுதா? தெரியுதாம்மா? அதாவது சிம்பிள் தான். பிளானில் சிட்டி ட்ரே உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸு 450க்கு 100 ஓகே. முதல்ல ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹை லெவலில் ரன் ஆகுது 2600 என்ன செய்யுது ஸ்டார்ட் ஆகும். மிட் எலிவேஷனோ பாட்டம் எலிவேஷனோ டாப் எலிவேஷனோ எனிஹவ் மூணில் எதனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ட்ரேயோடைய பாட்டம் ஆர் மிட் ஆர் டாப் எதனாலும் சூஸ் பண்ணிங்க. 2600 நான் மிட்டை என்ன பண்ணுறேன், ட்ரேயோட மிட் எலிவேஷன் என்னவா 2600 அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இனிஷியல் ஸ்டார்ட் என்ன பண்ணுறேன், இங்கே இருந்து வரைக்கும் வரைகிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து இது என்ன ஆகுது, இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு என்ன ஆகணும், டவுன் ஆகி போகணும். நான் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், டவுன் எடுக்கிறேன். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 இனிமேல் ரன் ஆகணும். 1200 கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அடுத்த பாயிண்டில் ஒரு கிளிக் தள்ளி வச்சுக்கேன். ஓகேவா? கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டவுனு 1200க்கு டவுன். ஓகேவா? டவுன் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே ஒரு இது இப்படி இப்படி போய்கிட்டு இருக்குது, இப்படி இறங்கும். அப்புறம் 1200க்கு இங்கே ஒரு எல்போ கிரியேட் ஆகும். அப்படி தானே? ஒரு டவுன் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ரன் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு எல்போ கிரியேட் ஆகும். இது ஃபஸ்ட் எல்போ, இது செகண்ட் எல்போ. இதில் பார்த்தா தெரியும். தெரியுதா? பாய் அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து டிபிக்கு வந்து டவுன் பண்றது எப்படி பாய்? டிபிக்குவா? ஸ்ட்ரைட்டா வந்து டிபிக்கு நம்ம ட்ரையை டவுன் பண்ணலாமே பாய். ஆமாம், இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் எனக்கு ரன் ஆகுது இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் என்ன பண்ணலாம், 3Dலேயே நீங்கள் டவுனும் எடுத்து பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கு, இந்த இடத்துல டவுன் எடுக்கணும். எப்படி இந்த இடத்துல ஒரு செக்ஷன் செக்ஷன் எடுக்குமா, என்ன பண்ணுறேன், ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரேயை இந்த பாயிண்ட்ல இருந்து நான் செக்ஷனில் டவுன் பண்ணி எடுத்துகிட்டு வரப்பேன். இது என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி கோ டு வியூ போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபைன், இந்த இடத்துல இது என்னமா நமக்கு இது வந்து பேனல், இது ட்ரே. சரியா? இதுல இருந்து என்ன பண்ண, இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே பார்க்க நீங்க செக்ஷன்ல கூட என்ன பண்ணலாம், வரையலாம். ஓகேவா? இது என்ன ரேடியஸ்ல நம்ம கொடுக்கணும் அந்த ரேடியஸுக்கு அதை என்ன செய்யும், கிரியேட் ஆகிடும் டவுன் டைரக்ஷன்ல. திரும்ப இங்கே பண்ணீங்க அப்படின்னா இந்த ரேடியஸ் அப்ளை ஆகிற டிஸ்டன்ஸ் அதுக்கு கிடைக்கணும். கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி இந்த கிராஃப் வியூவை பெருசாக வச்சுக்கணும். இங்கே தான் நமக்கு என்ன இருக்குது, இங்கேருந்து ட்ரே வந்துட்டு இருக்கு, இங்கேருந்து ட்ராப்பர், இங்கேருந்து எனக்கு இருக்கீங்க. இப்போ இதுலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே திரும்ப ரன் ஆகுதுனாலும் இது கிரியேட் ஆகும். இந்த செக்ஷனில் பார்க்கணும், இங்கேருந்து ட்ராப் ஆகி இங்கே ரன் ஆகுது. பிளானில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ட்ராப் ஆகி கீழே வந்து என்ன செய்யுது, ரன் ஆகும். ஓகேவா?
செக்ஷன் 3D எதில் இருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வரைய முடியும். ஓகேவா? ஆ 3Dல இங்கேருந்து இப்படி ட்ராப்பர் ஆகி இங்கே என்ன செய்யும் பின்னாடி போகும். வியூவில் அது பண்ண தேவையில்லை. நீ செக்ஷன் எடுத்தாலே செக்ஷனில் இருந்தும் வரையலாம். இல்லை 3D மாடல்லேருந்து நீ என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருந்து சிடி கனெக்ட் பண்ணுறேன் இந்த பாயிண்ட். ஓகேவா? வெர்டிக்கல் ட்ரே வரையணும்னா இந்த மாதிரி என்ன பண்ணலாம். இந்த மிட் எலிவேஷனை பொறுத்து தான். மிட் எலிவேஷன் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த இடத்துக்கு என்ன செய்யணும், ட்ராப் வந்து சிடி. மிட் எலிவேஷன் எவ்வளோ இருக்குது? 340 இருக்குது. இந்த ட்ரே எவ்வளோல இருக்குது? 2700 இருக்குது. இந்த ட்ரே எல்லாமே இருக்குது 2700 இருக்குது. எனக்கு இங்கே என்ன வரணும், இதுலேருந்து கனெக்ட் ஆகி 300க்கு வரணும். இல்லை எனக்கு ஒரு 600க்கு வரணும். சிடி எலிவேஷன் பாட்டம் எலிவேஷன் கொடுக்குறாங்க. ஒரு பாட்டம் எலிவேஷன் ஒரு 600ல் இருக்கணும். இப்போ எனக்கு வர போகிறது 600ல் வரப்போகுது. எந்த பாயிண்ட்லேருந்து? இந்த பாயிண்ட்லேருந்து ட்ராப் ஆகும். கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும், 600க்கு ட்ராப்பர் கிடச்சோம். அப்புறம் இங்கேருந்து வர்றது எல்லாமே உனக்கு என்னம்மா, இங்கேருந்து 600க்கு ட்ராப் ஆகிட்டு நீ இங்கே பார்க்க ரன் பண்ண போறியா, இங்கே பார்க்க ரன் பண்ண போறியா? நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பார்க்க ரன் பண்ண போகிறேன். பாயிண்ட்டு நல்ல லென்த்தாக இருந்துச்சு. ஓகேவா? இங்கே இருந்து 600க்கு வந்துடும். டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பெரிய எல்போ 300 mm விழுற அளவுக்கு இங்கே என்ன இல்லை, அந்த ஹைட் இல்லை. அதனால் அது 45 போட்டு என்ன செய்யுது, அந்த லென்த்தை பொறுத்து 45 எடுத்துக்கும். நல்ல ஹைட் இருந்தால் என்ன வந்துடும், எல்போ கிரேட் ஆகும். 45 கிரேட் ஆகணுமா எல்போ கிரேட் ஆகணுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எலிவேஷன் லெவலை பொறுத்து. புரியுது? ஸோ இதுதான் என்னது நமக்கு கேபிள் ட்ரை.